வெறும் 2 நாள் தான் பராசக்தி திரைப்படம் ரிலீஸ் ஆன இந்த 2 நாள்ல சிவகார்த்திகேயன் அவருக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய அதிர்ச்சி, சோகம். அதனால உடனடியாக அவசரமாக விஜய் அவருக்கு ஃபோன் போட்டு பேசின சிவகார்த்திகேயன். ஆனா இதுக்கு விஜய் அவர்கள் என்ன ரிப்ளை குடுத்தாரு? விஜய் அவர்கள் என்ன பதில் சொன்னாரு அப்படின்னு கேட்டா, அதுதான் ரொம்ப பெரிய ஹைலைட். சிவகார்த்திகேயன் அவர் ஃபோன் போடுறப்ப விஜய் அவருடைய ரியாக்ஷன் அத கேட்டு சிவகார்த்திகேயன் அவரே ஒரு சில நிமிடங்கள் ஆடி போயிட்டாரு. என்ன பண்றது அப்படின்னு தெரியாம திக்குமுக்கு ஆடி போயிருக்காரு. ஸோ ஓவராலா ரூ. 27,00,00,000 அந்த ரூ. 27,00,00,000 கூட நெருங்க முடியாத அளவுக்கு, அதாவது பராசக்தி திரைப்படத்துக்குன்னு ஒரு செலவு பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த செலவுல கால்வாசி கூட எடுக்க முடியாத நிலைமைக்கு தான் இப்ப பராசக்தி திரைப்படம் அந்த அளவுக்கு பரிதாபமான, மோசமான நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கு. இதனால இப்ப தியேட்டர் ஓனர்கள் அவங்க எல்லாருமே அவசர முடிவு, அதிர்ச்சி தரும் முடிவ எடுத்திருக்காங்க. அப்படி தியேட்டர் உரிமையாளர்கள் அவங்க எல்லாருமே எடுத்திருக்க பராசக்தி திரைப்படத்துக்கு எதிரா எடுத்திருக்க அந்த முடிவு தான் என்ன? விஜய் அவர்கிட்ட ஃபோன் போட்டு உண்மையாகவே சிவகார்த்திகேயன் எதுக்கு ஃபோன் போட்டாரு? என்ன விஜய் அவர்கிட்ட இருந்து சிவகார்த்திகேயன் அவரு உதவி கேட்டிருக்காரு? உண்மையாகவே இதுவரைக்கும் பராசக்தி திரைப்படம் உலகம் முழுக்க இந்த 2 நாள்ல இவ்வளவு தான் வசூல் பண்ணியிருக்கா? அந்த முழு வசூல் எல்லாமே என்ன அப்படின்னு இந்த வீடியோவுல இப்ப பார்க்க போறோம். அதனால வீடியோவ ஸ்கிப் பண்ணிடாம பாருங்க. அதாவது சிவகார்த்திகேயன் அவருடைய திரைப்படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது. போட்டியாக ஜனநாயகன் திரைப்படம் ரிலீஸ் ஆனாலும் 2 திரைப்படத்தையுமே மக்கள் எல்லாருமே பார்ப்பாங்க. ரசிகர்கள் எல்லாருமே பார்ப்பாங்க. ஏன்னா, அட்லீஸ்ட் திட்டுறதுக்காவது சிவகார்த்திகேயன் அவருடைய பராசக்தி திரைப்படத்த ரசிகர்கள் பார்ப்பாங்க. இதனால அட்லீஸ்ட் குறைஞ்சபட்ச அந்த வசூலியாவது எப்படியாவது வாங்கிரலாம் அப்படின்னு தான் பராசக்தி திரைப்பட படக்குழு, அதாவது முதலமைச்சர் குடும்பம் அவங்க எல்லாருமே நெனச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா, ஜனநாயகன் திரைப்படம் எப்ப ரிலீஸ் ஆகல அப்படிங்கிறது உறுதி ஆச்சோ, அப்ப இருந்தே ஜனநாயகன் திரைப்படத்த பார்க்காம பராசக்தி திரைப்படத்த பார்க்க வாய்ப்பே இல்ல அப்படின்னு பராசக்தி திரைப்படத்த எல்லாருமே மிகப்பெரிய அளவுல மக்கள், ரசிகர்கள், தொண்டர்கள் எல்லாருமே புறக்கணிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ அதனுடைய ரிசல்ட் தான் இப்ப ஸ்டாலின் அவருடைய குடும்பத்தார்கள் எல்லாருக்குமே ரொம்ப பெரிய அதிர்ச்சிய குடுக்கும் விதமாக இருக்கு. ஏன்னா, படம் ரிலீஸ் ஆனது சனிக்கிழமை. சனிக்கிழமை கிட்டத்தட்ட ரூ. 27,00,00,000 பராசக்தி திரைப்படம் வசூல் செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனாலுமே தியேட்டர் உரிமையாளர்கள், டிஸ்ட்ரிபியூட்டர்கள் அவங்க எல்லாருமே இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட இருந்து வர தகவல் என்ன அப்படின்னா, பராசக்தி திரைப்படம் முதல் நாள் அதாவது ரிலீஸ் ஆன அன்னைக்கு கிட்டத்தட்ட ரூ. 20,00,00,000 வரைக்கும் தான் தொற்றிருக்கும். 25 இல்லன்னா ரூ. 27,00,00,000 வரைக்கும் தொற்றிருக்க வாய்ப்பு இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் டிஸ்ட்ரிபியூட்டர்கள், தியேட்டர் உரிமையாளர்கள் அவங்க கிட்ட இருந்து வரக்கூடிய தகவல்களாக இருக்கு. அப்போ முதல் நாளே எப்படின்னா, நேத்து ஞாயிற்றுக்கிழமை பராசக்தி திரைப்படம் ரூ. 20,00,00,000 இருந்து கணிசமாக கொஞ்சம் கம்மியாக தான் வசூல் செஞ்சிருக்கும். அதாவது கிட்டத்தட்ட 10 இருந்து ரூ. 15,00,00,000 வரைக்கும் மட்டுமே பராசக்தி திரைப்படத்தின் வசூலாக இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பர்ட்டுகள் சொல்றாங்க. ஸோ ஆக மொத்தம் இந்த 2 நாள்ல பராசக்தி திரைப்படம் கிட்டத்தட்ட 30 இல்லன்னா 30,00,00,000 கண்டிப்பா தாண்டறதுக்கு வாய்ப்பு இல்ல அப்படிங்கிறது தான் பராசக்தி திரைப்படத்தின் வசூல் இப்போதைக்கு நிலவரமாக இருக்கு. இந்த அளவுக்கு பராசக்தி திரைப்படத்தின் வசூல் ரொம்பவே மோசமாக இப்ப போயிட்டு இருக்கிறது. சிவகார்த்திகேயன் அவருடைய கேரியரே தற்போது ரொம்ப பெரிய அளவுல காலி ஆகறதுக்கான அந்த சூழ்நிலைய நோக்கி தான் இப்ப பராசக்தி திரைப்படம் போயிருக்கு. இதனால வேற வழி இல்ல அப்படின்னு உடனடியாக பார்த்தீங்கன்னா, நேத்து சிவகார்த்திகேயன் அவர்கள் விஜய் அவருக்கு நேரடியாக ஃபோன் போட்டிருக்காரு. எதுக்காக சிவகார்த்திகேயன் ஃபோன் போட்டிருக்காரு அப்படின்னு கேட்டா, கண்டிப்பாக இந்த நியூஸ கேட்கிற உங்கள பல பேர் நெறைய பேருக்கு கண்டிப்பா ரொம்ப பெரிய அளவுல கோபமே வரலாம். அதாவது சிவகார்த்திகேயன் அவருடைய இந்த பராசக்தி திரைப்படத்த மக்கள், அதேபோல ரசிகர்கள், தொண்டர்கள் எல்லாருமே பெரும்பாலான நபர்கள் எல்லாருமே இந்த திரைப்படத்த புறக்கணிச்சுக்கிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம தொடர்ந்து நெறைய பேர் இந்த படத்துக்கு நெகட்டிவான விமர்சனம், அதாவது விஜய் ரசிகர்கள், தமிழக வெற்றிக் கழகம், மக்கள் இப்படி மும்முனை தாக்குதல் அப்படிங்கிற மாதிரி 3 பக்கமும் இருந்து இந்த படத்துக்கு நெகட்டிவான விமர்சனங்கள் தர்றது மட்டும் இல்லாம, படத்த நாங்க போய் பார்க்க மாட்டோம் அப்படின்னு விஜய் அவருக்கு பின்னாடி இருக்கிற மிகப்பெரிய கூட்டம் பராசக்தி திரைப்படத்த எதிர்த்துக்கிட்டு நிக்கிறாங்க. அதாவது ஜனநாயகன் பார்க்காம, ஜனநாயகனுக்கு போட்டியா வந்த இந்த படத்த பார்க்க மாட்டோம் அப்படின்னு எல்லாருமே ஏறக்குறைய சபதமே எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதுதான் இப்ப பராசக்தி திரைப்படத்தின் இந்த தோல்விக்கு ரொம்ப பெரிய முக்கியமான காரணமா இருக்கு அப்படின்னு சிவகார்த்திகேயன் நேரடியாக விஜய் அவர்கிட்டயே இப்ப மண்டியிட போயிட்டாரு. விஜய் அவருக்கே ஃபோன் போட்டிருக்காரு. நேத்து ஃபோன் பண்ணியிருக்காரு. அதாவது விஜய் அவர்கிட்ட ஒரு நேரடியான உதவி கேட்கிற மாதிரியே சிவகார்த்திகேயன் அவர் ஃபோன் பண்ணியிருக்காரு.
ஆனா விஜய் அவர் இப்ப என்ன நிலைமையில இருக்காரு அப்படின்னு தமிழ்நாட்டுல இருக்க எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா விஜய் அவருக்கு சிபிஐ அவங்க சம்மன் குடுத்துருக்காங்க. அவரு டெல்லிக்கு சிபிஐ அதிகாரிகள் அவங்களுடைய அந்த விசாரணைக்கு போற அந்த வேலையிலும், அதற்கான அந்த சில ஆதாரங்கள், அந்த ரெடி ஆகுறதுக்கான அந்த வேலையில விஜய் அவர்கள் மும்முரமாக இருக்காரு. இந்த பரபரப்பான சூழ்நிலையில் தான் நேத்து சிவகார்த்திகேயன் அவர்கள் விஜய் அவருடைய அந்த பர்சனல் நம்பர் விஜய் அவருக்கே நேரடியாக ஃபோன் செஞ்சிருக்காரு. அப்போ சிவகார்த்திகேயன் அவர்கிட்ட இருந்து ஃபோன் வருது அப்படின்னு தெரிஞ்சதுமே, விஜய் அவர்கள் அந்த ஃபோன அவரு எடுத்து பேச விரும்பல. ஆனாலுமே அடுத்து 2, 3 முறை சிவகார்த்திகேயன் அவர்கிட்ட இருந்து தொடர்ச்சியாக ஃபோன் வந்திருக்கு. அதுக்கு அப்புறமா விஜய் அவர்கள் அந்த ஃபோன் தொடர்ந்து ரிங் ஆன அந்த ஃபோன எடுக்காம, ஒரு சில நிமிடங்கள் அவருடைய ஃபோன விஜய் அவரு ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்காரு. அதாவது டெல்லிக்கு விஜய் அவர்கள் புறப்பட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல அந்த சிபிஐ அதிகாரிகள் என்னென்ன கேட்பாங்க, அவங்களுக்கு குடுக்க வேண்டிய ஆதாரம், இப்படி நெறைய விஷயங்கள் தமிழக வெற்றிக் கழகம் தொண்டர்கள், நிர்வாகிகள் அவங்க கூட எல்லார்கிட்டயுமே சேர்ந்து அந்த டிஸ்கஷன்ல ஈடுபட்டுக்கிட்டு இருக்கப்ப, சிவகார்த்திகேயன் அவர்கள் ஃபோன் பண்ணியிருக்காரு. அப்போ விஜய் அவர்கள் அந்த ஃபோன எடுக்காம, விஜய் அவர்கள் கட் பண்ணியிருக்காரு அப்படின்னு அப்போ கூட இருந்த அந்த நிர்வாகிகள் கூட இருந்தவங்க, மத்தவங்க அவங்க எல்லாருமே பார்த்த விஷயம் தற்போது வெளிய லீக் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இந்த விஷயம் தான் தமிழக வெற்றிக் கழகம் அவங்களுக்கு உள்ளேயே பேசக்கூடிய ஒரு பரபரப்பான விஷயமாக இப்ப மாறியிருக்கு. சிவகார்த்திகேயன் எதுக்கு விஜய் அவர்கிட்ட ஃபோன் பண்ணி அவர் பேச விரும்பணும்? கண்டிப்பாக சிவகார்த்திகேயன் அவருடைய திரைப்படம் இப்ப திரையில ஓடாம இருக்கு. விஜய் அவர்கள் இந்த நேரத்துல சிவகார்த்திகேயன் அவருக்கு சாதகமாக ஏதாச்சும் ஒரு சில வார்த்தைகள் பேசினாலோ, இல்ல ஒரு அனௌன்ஸ்மென்ட் குடுத்தாலோ, அதாவது பராசக்தி திரைப்படத்த போய் எல்லாரும் பாருங்க அப்படின்னு விஜய் அவர் ஏதாச்சும் ஒரு சில ஆறுதல் வார்த்தைகள் பொது வெளியில சிவகார்த்திகேயன் அவருக்கு ஆதரவா விஜய் அவர்கள் சொன்னா, நிச்சயமாக பராசக்தி திரைப்படம் இப்ப ஓடாம இருக்கிற திரைப்படம் கண்டிப்பாக கொஞ்சம் ஓடறதுக்கான வாய்ப்பு ஏற்படும். சிவகார்த்திகேயன் அவருடைய கேரியரும் எந்த ஒரு வகையிலுமே பாதிப்பு அடையாம இருக்கும். இப்போ அத பிளான் பண்ணி தான் சிவகார்த்திகேயன் அவர்கள் விஜய் கிட்ட ஃபோன் பண்ணி அவரு பேச முயற்சி பண்ணியிருக்காரு. படம் ரிலீஸ் ஆகுற அந்த முந்தைய நாள் வரைக்கும் சிவகார்த்திகேயன் ஒண்ணும் விஜய் அவருக்கு ஃபோன் பண்ணி பேசல, பேசவும் விருப்பப்படல. ஆனா இப்ப படம் ஓடல அப்படின்னு தெரிஞ்சதுமே, அதுக்கு காரணம் பின்னாடி இருக்கிறது விஜய் அவருடைய ரசிகர்கள், மக்கள், தொண்டர்கள் இது எல்லாமே தான் படத்த இப்ப ஓட விடாம இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட சிவகார்த்திகேயன், நேரடியாக விஜய் அவர்கிட்டயே உதவி கேட்டுருவோம் அப்படின்னு அந்த காரணத்துக்காக தான் சிவகார்த்திகேயன் அவர்கள் விஜய் அவர்கிட்ட ஃபோன் பண்ணியிருக்காரு. ஃபோன் பண்ணி பேச முயற்சி பண்ணியிருக்காரு அப்படின்னு விஜய் அவர் கூட இருந்தவங்க, அதாவது சிவகார்த்திகேயன் ஃபோன் வர்றப்ப விஜய் அவர்கள் அந்த நேரத்துல கூட இருந்தவங்க எல்லாருமே இந்த சம்பவத்த பார்த்துட்டு அவங்க சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கு. அதே நேரத்துல பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 2 நாட்கள் வரைக்கும் ஆயிடுச்சு பராசக்தி திரைப்படம் ரிலீஸ் ஆகி. நம்ம தமிழகத்த தாண்டி ஆந்திரா, கேரளா, கர்நாடகா இந்த எல்லா இடங்கள்லயுமே வேற வேற புதிய திரைப்படங்கள் ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கு. அதனால பராசக்தி திரைப்படத்துக்காக அங்க இருந்த ரசிகர்கள் எல்லாருமே அவங்க வைக்கப்பட்டிருந்த அந்த கட் அவுட் எல்லாத்தையுமே இன்னைக்கு அகற்றப்பட்டுக்கிட்டு இருக்கு. பராசக்தி திரைப்படத்தின் கட் அவுட்டுகள் எல்லாத்தையுமே நீக்கிக்கிட்டு இருக்காங்க. அப்படி நீக்குனா கூட பரவால்ல. நெறைய தியேட்டர்கள்ல பராசக்தி திரைப்படத்த எடுத்துட்டு, வேற திரைப்படத்த ரிலீஸ் பண்ணவும் ஆரம்பிச்சுட்டாங்க. அது மட்டும் கிடையாது. இன்னைக்கு வொர்க்கிங் டே திங்கட்கிழமை ஆரம்பிச்சிடுச்சு. என்னதான் நடக்கிறது பொங்கல் லீவாக இருந்தாலும், திங்கட்கிழமையில இருந்து நிச்சயமாக பராசக்தி திரைப்படத்தின் அந்த வசூல் ஏற்கனவே இதுவரைக்கும் 30 இருந்து 35 கோடி ரூபாய் கூட தொற்றிருக்காது மொத்தமா அப்படின்னு சொல்றாங்க. இனி அடுத்தடுத்து வர்ற நாட்கள்ல பராசக்தி திரைப்படத்தின் அந்த வசூல் ரொம்பவே கணிசமாக குறையும் அப்படிங்கிற மாதிரி தான் தியேட்டர் உரிமையாளர்கள் அவங்க எல்லாருமே வருத்தப்பட்டு சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கு. ஸோ ஓவராலா பராசக்தி திரைப்படம் என்னதான் விஜய் அவரை எதிர்த்துக்கிட்டு போட்டியாக ரிலீஸ் ஆன திரைப்படமாக இருந்தாலும், விஜய் திரைப்படம் ரிலீஸ் ஆகலைன்னா கூட பராசக்தி திரைப்படம் தற்போது தோல்வியை நோக்கி தான் தழுவி போயிட்டு இருக்கு. அதுக்காக விஜய் அவர்கிட்டயே உதவி கேட்டு எப்படியாவது பராசக்தி திரைப்படத்த ஓட வைக்க பார்க்கலாம் அப்படின்னு சிவகார்த்திகேயன் எடுத்த முயற்சியும் இப்ப தோல்வியில தான் முடிவடைஞ்சிருக்கு அப்படின்னு விஜய் அவர்கள் கூட இருந்தவங்க சொல்றாங்க. இது கண்டிப்பாக சிவகார்த்திகேயன் அவருடைய கேரியர்லயே மிகப்பெரிய ஒரு கருப்பு புள்ளியாக தான் அவருடைய சினிமா கேரியர பொறுத்தவரைக்கும் அமைஞ்சிருக்கு. இத பத்தி உங்க கருத்த கமெண்ட்ல சொல்லுங்க.